உங்க பழைய நல்ல ஜருக பட்டு புடவைங்க, பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடை, பட்டு துண்டு, பட்டு அங்கவஸ்திரங்க கிழிஞ்சிருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இன்றைய நிலவரப்படி நாங்க உடனே பணமா கொடுத்து வாங்கிக்கிறோம். நீ உடனே பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போயிருங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு தண்டு வடத்தில் பட்டுச்சான்னு தெரியல. அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகி இடுப்பு கீழே சேர்ந்து போனாலும் போகலாம். அப்படின்னா எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அது தெரியலையம்மா, சீக்கிரம் போங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சீக்கிரம் போங்க. கொஞ்சம் பாத்துக்க, இத வந்துடுறேன். லீலா லீலா சேட்டு கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அரிய வாய்ப்பு பயன்படுத்தி உங்க பழைய பட்டு புடவை, பட்டு ஜருக, பட்டு வேஷ்டி. என்னாச்சு மீனா? தெரியல தானே உங்களுக்கு என்னாச்சு? அவன் கோவமா திருப்பி எடுத்துட்டு வந்தான். என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு தெரியும். நான் எந்த விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்க போறேனோ அதே விஷயத்துக்கு தான் என் பையனை கோவப்பட்டிருக்கேன். தூக்குங்க தூக்குங்க. இருதலை செய்கிறேன். ஒரு நிமிஷம் லீலா வந்துடட்டும். அவளுக்கா நான் ஏன் கத்துக்கணும்? ஆயாவ பாவ பிண்டம். என்னது இது? அவனை எங்க கூட்டிட்டு போற? பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். என் ஆண்டவரோட பெரிய மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என் ஆண்டவர். அவரின் பெயரால் நான் பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறேன். ஆண்டவரை நம்பு, அஞ்சாதே நம்பு. ஆண்டவரே, ஒரு கணம் நான் சந்தேகத்தை விடுகிறேன். மன்னித்து விடுமையா, ஆண்டவரே ஆண் மகனை காப்பாற்றும் ஐயா. ஆண்டவரே இந்த குழந்தையை உன் திருவடியில் வயித்துல அடிபட்டு என்ன செய்கிறேன்? மறக்க வேண்டாம்னு சொல்லு. என்ன செய்கிறேன்? நில்லு தன செய்கிறேன். என்ன பண்ற? நில்லு தன செய்கிறேன். நான் தனசேகரன் அல்ல, நான் அற்புதம். ஆண்டவரின் அடிமை அற்புதம். சுவாமி ஆண்டவரின் ஊழியன் அற்புதம். காப்பாற்றுமையா ஆண்டவரை, என் குழந்தையை காப்பாற்று. ஆண்டவரே என்ன செய்கிறேன்? அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயே. கிழிஞ்சிருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இன்றைய நிலவரப்படி நாங்க உடனே பணமா கொடுத்து வாங்கிக்கிறோம். லீலா தனசேகர் வந்து சூரிய கூட்டிட்டு போயிட்டான். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல, அவன் சபைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இந்த ஆளை வச்சு என்ன பண்ணுவேன்? கிழிஞ்சிருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இன்றைய நிலவரப்படி நாங்க உடனே பணமா கொடுத்து வாங்கிக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரே, உன் குழந்தை உன்னிடம் வந்திருக்கிறது. உன் காலடியில் தஞ்சமடைந்திருக்கிறது. உன் பரந்த இதயத்தால் இந்த குழந்தையை காப்பாற்றும் ஐயா. உன் சிவந்த கரங்களால் இந்த குழந்தையை ஆசீர்வாதம் செய்யும் ஐயா. உன் கருணை கொண்ட கண்களால் இந்த குழந்தையை உற்று நோக்கும் ஐயா. நீயே கடவுள், நீயே சத்தியம், நீயே சொர்க்கம், நீயே தர்மம், நீயே அருள், நீயே கடவுள். என் பிள்ளை என்கிட்ட கூடியா? என் பிள்ளை என்கிட்ட கூட ப்ளீஸ். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற தன்னிக்கிறா. லீலா, உன் புள்ள குணமாயிடுவான். ராமசாமி, என் பிள்ளைய கூடியா? 1,00,000 பேர் செத்த சுனாமில ஆண்டவர் ஒருத்தனை மட்டுமே காப்பாத்திருக்காரு. அதான் அற்புதம். ஐயா, அவனால குணப்படுத்த முடியாதது எதுவுமே கிடையாது. எப்படியாவது உன் பிள்ளையை எழுப்பி நிப்பாட்டிடுவான். ஆண்டவரே, உன்னை நம்பாதிருக்கிறது மன்னியுமையா. ஆண்டவரே, உன்னை நம்பாதிருக்கிறது மன்னியுமையா. நம்பிக்கையே நங்கூரம். ராமசாமி, கதவு தர. 6 மாசத்துக்கு முன்னாடி நடக்கவே முடியாம இருந்தேன். அற்புதம் வேண்டி இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அழகா பேசவும் செய்யறேன். உன் கரம் பற்றுவேன், என் கரம் விடாதீர். உன் கரம் நீ இன்னும் அற்புதத்துடைய சக்தியையே உணரல. ஆண்டவர் விடவும் இந்த உலகத்துல பெருசு ஒண்ணு இருக்குன்னா அது ஆண்டவர் மேல் நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை தான். நம்புனீங்களா? நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்ப கேளு. நான் எந்த பாவமும் பண்ணல ராமசாமி. மின்னல கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துட்டு இருக்காரு. நீரால் காயத்தை நான் கழுவேன். மருத்துவர், ஆண்டவரே மருந்து. ஆண்டவரை நம்பு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா தனசேகரா ப்ளீஸ். ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாற்று. ஆண்டவரே, உன் பிள்ளையை காப்பாற்று. ராமசாமி, கதவு தர. உன் புள்ள குணமாயிடுவான். தனசேகரா, இப்ப குணமாயிடுவான். கதவு தர ராமசாமி. அற்புதம் காப்பாத்திடுவான். தனசேகரா. மழையே கருணை மழையே, விழியே கருணை விழியே, உனை தேடி வந்தேன், அருள் நாடி நின்றேன், உனை நாளும் தொழுதிடுவேன் இறையே. மழையே கருணை மழையே, விழியே கருணை விழியே. அண்ணே, பையனை மீட்டு கொடுங்கண்ணே. பதறாதமா பாத்துக்கலாம். யோ ராமசாமி. யோ, யாரையா நீ? ஓ, கவுன்சிலர் வந்துக்கிறாரியா? ஐயோ, அற்புதம், கவுன்சிலர் வந்திருக்காரு. யோ ராமசாமி, கதவை தொலையா. ராமசாமி, ஆண்டவர் ராஜ்யத்துல அரசியலுக்கு இடம் இல்ல. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரே நொடியில பதவியை பிடிங்கி ரோட்ல நிக்க வச்சிருவாரு. நாம வேணா ஒரு 10-15 நிமிஷம் டைம் கொடுத்து பார்க்கலாமா? அவன் ப்ரேயர் பண்ணிட்டு என் பிள்ளை சாக்கு எடுக்கறானே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பதறமா பாத்துக்கலாம். இவன் வேற. யோ ராமசாமி,
ராமசாமி, போன தடவை உன் காலை ஒடிச்சதோட விட்டானுங்க. இந்த தடவை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வையன், கால் நரம்ப கட் பண்ணி விட்டுருவானுங்க போலீஸ்ல. ராஸ்கல். கதவு தரேன். தலைவரே, நீ இருந்த தம்பி, நீ போ. செய்து ரெடி ஆக்சன். போ 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 போ. இப்பொழுது இங்கே பாருங்கள். ஐயா 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 உங்களுக்கு புரியாதியா? உங்களுக்கு புரியாதியா? என் பையன் என் குழந்தை ஆண்டவர் ரொம்ப நல்லவரியா. ஆனா அவர் கோவக்காரரியா. அவருக்கான அவர் அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அவரே குணப்படுத்துவார். ஆண்டவர் அற்புதத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீ மட்டும் கும்பிட்டு நான் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல வைத்தியம் பண்ணி ஐயோ, ஆஸ்பத்திரியில ஆண்டவர் தான் குணப்படுத்துறாரு. மனிதர்களே, நீங்கள் படங்களை மட்டும்தான் செய்கிறீர்கள். ஆனால் அந்த படையக்குழுவுக்கு மகனை தன்னை ஆண்டவரே வைக்கின்றார். அதே மாதிரி சாக்கிரமங்களை எப்படி லாபமா கேட்ச் பண்ணிட்டாரு பாருங்க. சபையில் காலை வைக்கிறது வெளியே போ. பிடல் கஸ்ட்ரோவையும் வெறும் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? பார்த்த நீங்க லூசு நேர்ல பாருங்க. போ. இந்த உலக தலைவன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? அவர் ஒரு உண்மையான பச்சை தமிழனா இருந்தா அவன் இதை கண்டிப்பா லைக் செய்வான், ஷேர் செய்வான். அஞ்சாவது சிங்கம் அண்ணன் பாண்டியன் கொஞ்சம் இமிட்டேட் அண்ணன் பாண்டியன், புகழ்ச்சியையும் விரும்பாத அண்ணன் பாண்டியன், எதுவுமே விரும்பாத அண்ணன் பாண்டியன். இங்கெல்லாம் கை வச்சு அங்கெல்லாம் தொடச்சிடு. ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே வா. வேம்பு வேம்பு வா. என்னாச்சு? சீக்கிரம் வா, சட்டுன்னு வா. வா, என்னாச்சு? சொல்றேன், முதல்ல வண்டியில ஏறு. என்னாச்சு? ஊர்ல இருக்கிற அத்தனை திருட்டு நாய் ஒன்றானா அவருக்கு ஒரு கேமராவை வாங்கி மாட்டி வச்சிருக்கானுங்க. இந்த கேமரா வேலை செய்யுதான்னு கூட தெரியல. இவனுங்க என்னமோ யோக்கியங்க மாதிரி, நாமெல்லாம் கொலகாரங்க மாதிரி. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா. எல்லாம் நீ காஜி எடுத்து சுத்தினால வந்த வேணா. அதான் நான் பண்ணது ஒத்துட்டல. ஏன் நினைச்சு குத்தி காட்டுற? நீ டிவோர்ஸ் கேட்ட, அது கூட ஓகேன்னு சொன்னல. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு. பாரு, கோவத்தில் உன்னால கிளியரா யோசிக்க முடியாது. ஏதாவது தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டா அந்த பாவம் எனக்கு தான். நான் பண்ணதுக்கு நீ ஏன் கஷ்டப்படணும்? ப்ளீஸ், உன் மனசுல என்ன இருந்தாலும் கொட்டிடு. என்ன திட்டுறதுனாலும் திட்டிடு. ஜஸ்ட் கெட் இட் அவுட். இந்த நினைச்சன் கப்பிய பத்திக்கிட்டு வருதுடி. அவ்வளோ இருக்கே அவளுக்குள்ள. எவ்வளோ கொட்டினாலும் குறையாது. பரவாயில்ல, சொல்லிடு. யார்கிட்ட போய் சொல்றது? எனக்கு தான் மானம் போகும். வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. பண்றது பண்ணிட்டேன், மறைக்க வேண்டாம். ஏய், சத்தியசீலி மாதிரி பேசாதடி. வெளியே சொல்லிக்கிற மாதிரி காரியமாடி பண்ணியிருக்க. நீ தான் ஆக்டிங் கிளாஸ் போறல, குடிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரியே என்கிட்ட சொல்லிடு. சொன்ன மாதிரியும் இருக்கும், விஷயம் வெளில போகாமையும் இருக்கும். திட்டு, நான் கேட்டுக்கிறேன். இது திட்டுறது இல்ல, புலம்புறது. உனக்கு புரியாது. இந்த சரக்குடு. தண்ணி தெரியும் கொடு. மச்சி, என் பொண்டாட்டி இல்லடா, எவனோ போட்டா மச்சி. அது எங்க? என் வீட்லயே, என் பெட்ரூம்லயே. நான் ஆக்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு வர 2 மணி நேரத்துல
அதுல போட்டா மச்சி. எப்படிடா மனசு வருது உங்களுக்கெல்லாம்? மச்சி, நம்ம காலேஜ்ல கேள்விப்பட்டோம்ல, ஹாஸ்டல் பொண்ணுங்க குரூப்பா சேர்ந்து செக்யூரிட்டியை போட்டே கொண்டுட்டாங்கன்னு. என் பொண்டாட்டி கண்டிப்பா அந்த குரூப்ல ஒருத்தியா இருந்திருப்பா மச்சி. அவ கதை ஒரு படமாவே எடுக்கலாம்டா. அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தூக்குறாணி அவுக்குறான். அந்த படத்துல ஒரு பாட்டு, கடலை காட்டுக்குள்ள கையழி சொன்ன புள்ள. முகிலிப்பு ஓகேயா? என்னடி ஓகேவா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வெளியே போடி மயிறு. என்ன பார்த்து எப்படியா தெரியுது எல்லாருக்கும்? அத்தனை பேர் தூக்கி தூக்கி செய்யறாங்களே. ஐயோ, என்ன இப்படி பெணாத்த விட்டால. What the? How the fuck did he do this to me? My Randy. Fuck up! Oh my God. என் விதி ஒரு மயிராண்டி, என் தலையெழுத்து ஒரு மயிராண்டி, என் ராசி ஒரு மயிராண்டி. தலாவுடைய கபால். ஐயோ ஐயோ அத்தா. அப்பா டேய். சாரி, நான் குடிபோதையில் இன்னும் ரொம்ப தப்பா பேசிட்டேன். குடிச்சிருக்கோமே, வண்டியெல்லாம் ஓட்டுவோமா? அதெல்லாம் எப்பவுமே ஸ்டடியாக தான் இருப்போம். இப்போ நீ பையனா பொண்ணா? பொண்ணு. உனக்கு திரும்ப மீஸ் வருமா? ஏய், உனக்கு இது பிடிக்கலையா? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆமா, உன்னை யாரை விட்டு மாற்றி விட்டா? டாக்டர் தான். நீ சண்டை போடல? சேச்சே, நான் தானே கேட்டேன். ஏன்? அப்படி தோணிட்டே இருந்துச்சு, மாறிட்டேன். பாரு, புடவையெல்லாம் கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் நீ எங்க இருந்த? பாம்பேல. அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை. அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் காசு? கடைக்கு போய் கை தட்டுவோம், ஆசீர்வாதம் பண்ணுவோம், காசு கொடுப்பாங்க. நீ சும்மா சொல்ற. உண்மை ராஸ்குட்டி, நீ வேணா பார்க்குறியா? ஹேய், சூப்பர் பண்ணி, வாய்ப்பே இல்ல. நானும் ஒன்று வர ஆயிரம்னா தெரியல ராஸ்குட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி மாறிடுவேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் கூட நம்பி இருக்க மாட்டேன். நீ ஏன் முதலே பொம்பளை பிறக்கல? அது நம்ம செருப்பு போடும்போது சில சமயம் காலை மாற்றி போட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாமி
என்னோட உடம்பு மாற்றி போட்டுருச்சு. ஏரோப்ளேன்லாம் போயிருக்கா? எனக்கும் ஆசை தான் போகணுன்னு. உனக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு நீ பால் கொடுப்பியா? எனக்கு தான் குழந்தையே பிறக்காது. ஏன்? சாமி தான் செருப்பு மாற்றி போட்டுருச்சு. சாமி ஒரு சில்லற பையன் தாப்பா. திரும்ப நான் பார்க்கலடா. இந்த பக்கம் பார்க்கணும், அந்த பக்கம் பாரு. நான் பார்க்கல ராஸ்குட்டி. நீ இப்போ ஆம்பளை பாத்ரூம் யூஸ் பண்ணணுமா இல்லை பொம்பளை பாத்ரூம் யூஸ் பண்ணணுமா? நியாயப்படி பொம்பளைங்க பாத்திரம் தான் போகணும். எங்க புரிஞ்சுக்கிறாங்க? என்னாச்சு ராஸ்குட்டி? இந்த ஜிப்பு மாட்டிச்சு, அதனால தான். அவ்வளோதானா? அவனை அப்பான்னு கூப்பிடணுமா இல்லை அம்மான்னு கூப்பிடணுமா? நீ தான் பண்ணாயிட்டே. நான் யோசிக்கல பாரு. பாம்பேல எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி கூப்பிடுறியா? அடி போரிக்கு ராஸ்கல் பரம்பக்கும் லோலால் தந்து காட்ட சின்ன பையனா கச்சா சின்ன பையனா குட்டனா. ஏய் இது கூட என்னடா வேலை உனக்கு? சரி அப்படியே சார். ஏய் பேர் சொல்லு. ராஸ்குட்டி சார். எது? ராஸ்குட்டி சார். பையா பையா நிஜமே கோல சார். வீட்ல செல்வன் ராஸ்குட்டி கூப்பிடு சார். சார் நிஜமே பையன் சார். சரி பையன் சார். வந்து வாடாங்க. ராஸ்குட்டி வந்து. ஏய் ஓ ராஸ்குட்டி தெரியும் நியாயம். ராஸ்குட்டி ராஸ்குட்டி வாடா. ஆம்புலன்ஸில் போகிற ஜீவனை காப்பாற்றும் கத்திரே. தம்பி நானா விஷயம் இருப்பீங்கன்னு தெரியும். இந்த அட்ரஸ் மட்டும் சொல்கிறீங்களா? இப்படியே மேலே போய்ட்டு லெஃப்ட்டில் தூங்கினா அங்கே ரூப் அண்ட் கடை பக்கத்தில் தான். ரூபா ஆண்டியா? அது எப்பாச்சு? நாங்களாம் ரூபாக்கான்னு தான் கூப்பிடுவோம். சூப்பராக இருப்பாங்க, யோகாலாம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து தெருவே யோகா பண்ணிச்சு ஒரு டைமில். அது ஒரு காலம். கதர் சட்டை மட்டும்தான் போடுவாங்க. ரொம்ப பிரின்சிபல்டான பர்சன். பை த பை எல்லாத்துக்கும் வெல்கம். நல்லா வாங்க. வாடா மச்சி குறையா பேசினல. டேய் அவன் பால் தான் குடிப்பான்னு உனக்கு எப்படா தெரியும்? அவனை பார்த்தா பால் குடி போன மாதிரி தான் ஆகுது. ஒய்யோ செம்மையா இருக்கு போ. பா 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 பா. ஒரு ஊரில் கொடூரமான ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜாவுக்கு அவன் பெத்த குழந்தை மேலேயே போகிறாம. ராணிக்கு ராஜா விட அந்த குழந்தை மேலே தான் ஆசை ஜாஸ்தின்னு. ஒரு நாள் அந்த ராணிக்கிட்ட அந்த குழந்தை பால் குடிக்கிற இடத்துல விஷம் தடவிட்டான் அந்த ராஜா. குழந்தை சாவறதை பார்க்க வேணான்னு வேட்டையாட போயிட்டானா. திருப்பி வந்து பார்த்தா மந்திரி செத்து கிடக்குறானா. இப்போ ஏன்டா இதை சொல்கிற? அந்த மாதிரியே அவன் குடிக்க வேண்டிய பாலை அவன் குடிச்சிட்டானா. சாப்பிடு. டேய் 1/2 மணி நேரம் வேலைக்கு 10,000 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டானா இந்த இடிமையில. ஏன் குடிக்க மாட்டேன்ற? ஓ சேஸ். மச்சான் ஒருத்தன் கொலை பண்ணா அதுக்கு நான் கூலி மட்டும் தான் நம்மளுக்கு தருவானுங்க. இதே ஒருத்தன் உயிரை காப்பாத்தினா அவன் நம்மளுக்கு எவ்வளோ வேணா தருவான் மச்சான். கரெக்டா? அண்ணே அந்த பாலை குடிச்சிடாதீங்கண்ணே, அதுல விஷம் தடவி இருக்கு. யாரா சொன்னா? இடிமீன். அவனுக்கு வைமா நல்லா சாப்பிட்றா. உன் கேரண்டியை நம்பி அவங்களுக்கு உண்மையான அசைன்மெண்ட் கொடுத்துருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சாப்பிட்டியா? இல்லைண்ணே. நல்லது. உன் பொசிஷனுக்கு அதுதான் பெட்ரு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோங்களேண்டா கோமாலிஸ். சாப்பாடு மட்டும் எப்பவும் காக்க வைக்கவே கூடாது. என்ன அத்தை வேலை சோறு எப்போ கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. நான்லாம் அப்படித்தான் வாழ்ந்தேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துக்கிறேன். காரணம் கேரக்டர். வாடா. புத்திசாலித்தனம் அளவோ அதுதான் நல்லது.
ஏ ஓட பசங்க வீடு தெரியுமாடா? நீ கேரண்டியா? சாயந்தரத்துக்குள்ள எனக்கும் ஒரு டிவி வாங்கிடுங்க. நான்